அவன் வெயிலில் இருக்கிறான் பாரு அப்படி. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா என்னுடைய பையனை சின்னவனுக்கு வந்து ரொம்ப உடம்பு முடியல. போய் ப்ராப்பராக ப்ளட் செக்கப் இதெல்லாமே பண்ணி பார்த்தாச்சு. ஏதோ பெரிய அளவுக்கு இந்த டெங்கு மலேரியா அதுமாரிலாம் எதுவும் இல்லை. அது கொஞ்சம் திருப்தி இருந்தாலும் அப்படியே அவனுக்கு பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ டேஸ் இன்னையோட ஆச்சு. அவனுக்கு காய்ச்சல் வந்து அப்பப்போ காய்ச்சல் வருது போகுது. அப்படி போய் டாக்டர்கிட்ட வந்துட்டு பயந்துக்க தேவையில்ல, நீங்கள் இந்த மாதிரி இந்த டானிக் இதெல்லாம் கரெக்டாக ஊற்றிக்கிட்டு கரெக்டாக பாருங்கள் அப்படின்ட்டாங்க. இன்னொருத்தனுக்கு வந்து அம்மா போட்டுருந்துச்சு, அதுவும் பரவாயில்ல இப்போ ஓரளவுக்கு. அவனை தான் பெரியவனை வந்து ரொம்ப கஷ்டமே பட்டாலும் டக்குன்னு ரெக்கவர் ஈஸியாக வந்து கொண்டு வர முடியும் அந்தளவுக்கு. ஆனால் சின்னவன் கொஞ்சம் உடல்நல சரியில்லைனா கூட அப்படியே ஃபுல்லாக டவுன் ஆகிடுவோம். அந்தளவுக்கு நோய் சக்தியும் கம்மி தான். நம்மளும் பண்டிகையும் நலம் பிரச்சனையும் அப்படி இப்படின்னு சொல்லி காய்ச்சல் இல்லாமல் அப்படியே கொஞ்சம் கவனிப்பெல்லாம் போயிடுச்சு. அதுதான் இப்போ நம்ம பிள்ளைங்களுக்கு தான் முக்கியம். அப்படிங்கிறனால தான் நம்ம வந்து யாரையும் மீட் பண்ண முடியல. அதுவும் குறிப்பாக இந்த வாரம் தயவு செஞ்சு நண்பர்கள் யாரும் நம்ம அப்பாயின்மெண்ட் கொடுத்தா கூட யார் எவருன்னே தெரியல. ஏன்னா அந்தளவுக்கு கொஞ்சம் குழப்பம். ஏன்னா 2 டைம் நேரம் வந்து 3ஆம் டைம் வளர்க்குற மாதிரி ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. அது ஃபைனல் ஆகி பணம் வரணும், அப்போ தான் நமக்கு எல்லாம் பிரச்சனையும் முடியும். அதெல்லாம் ஃபுல்லாக வேலி அடிச்சு. ஏன்னா இப்போ 3/4% வந்து வேலை முடிஞ்சிச்சு. இந்த ஒரு 1/4% இழுத்துட்டு இருக்குதுன்னு வச்சுங்களேன். அதுதான், அதனால தான் யாரையும் மீட் பண்ண முடியல. நம்ம அப்பாயின்மெண்ட் கொடுத்தா கூட இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த வாரம் வர வேண்டாம். அதேமாரி தான் யுனானியத்துக்கு மார்ச் 3ஆம் தேதி யுனானிக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அப்புறமேட்டுக்கு மே ஏப்ரலில் நிச்சயம் நம்ம வந்து அட்மிட் போய் ஆகுங்க. அந்த வெயில் டைமில் அதுக்குள்ளே இந்த பிரச்சனைலாம் முடிச்சிடுவேன். ஓகேங்களா? அதனால தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அம்மா போட்டிருந்தா தூரத்தொலையும் வந்து யாரும் வரக்கூடாதுங்கிறது கிராமத்தில் இங்கே சொல்லுவாங்க. நம்ம வீட்டோடைய கட்டுப்பாடு வேறு.